friends, welcome back to YouTube channel Tamil. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மேக்கப் வீடியோ. அதாவது ஒரே ஒரு பிராண்டோட திங்ஸ் வச்சு நம்ம வந்து மேக்கப் பண்ண போறோம். சோ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற பிராண்ட் என்ன பாத்தீங்கன்னா Lakme தான் என்னோட ஃபேவரட் பிராண்ட். சோ Lakmeல வந்து நான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். எப்பவுமே ஐஷேடோல இருந்து எல்லாமே நான் வந்து Lakmeல வந்து மோஸ்டா வாங்கி வச்சிருப்பேன். சோ அதுல தான் இன்னைக்கு நான் வந்து மேக்கப் பண்ணி காட்டுறேன். சிம்பிளான ஒரு மேக்கப் தான். இந்த அளவுக்கு சூப்பரா வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். சோ வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் ஸ்கின் கேர் எதுவும் சொல்லலை. ஸோ நீங்கள் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹெர்ப்ஸுடைய மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது மேலேயே இப்போ நான் வந்து ஃபவுண்டேஷன், அதாவது மௌசி 925 மௌசி ஃபவுண்டேஷன் தான் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து வெறும் கையை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த பிளெண்டரோ ப்ரெஷ்ஷோ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கையில் தான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் திக்காக கொடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த டார்க்னஸ் வந்து குறைஞ்சிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்குது, அதே மாதிரி லிப்ஸுக்கு சைடில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ எப்போ மேக்கப் போட்டாலும் நீங்கள் கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அது ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், என்ன மேக்கப் போட்டாலும் கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேஸ் மட்டும் மேக்கப் போடுறது பளிச்சுன்னு எடுத்துக்காட்டும். நம்ம மேக்கப் போடுறது எப்போவுமே தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மேக்கப் பண்ணோம் நம்ம பண்ணாமல் கழுத்துக்கும் சேர்த்து போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவன் டோன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 925 Lakmeல தான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேயே வந்து அவங்க வந்து அந்த சின்ன பேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்காக நான் தனியாக ப்ரெஷ்ஷோ பிளெண்டரோ எதுவுமே யூஸ் பண்ணலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பார்த்திங்கன்னா ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இந்த காம்பேக்ட் பவுடர். ஸோ இதுவும் நீங்கள் வந்து கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. காதுக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காதுக்கெலாம் அப்ளை பண்ண மாட்டாங்க. காதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த மேக்கப் போட்ட மாதிரி தெரியாது, கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் இருக்கும். எஸ் இப்போ வந்து காம்பேக்ட் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து ஐப்ரோஸ் வந்து நம்ம நீட் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். எந்த மாதிரி ஷேப் வேணும் அப்படின்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அது ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஷேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் எப்படி போடணும், எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத வந்து நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அது லிங்க்கில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா Lakme ஐப்ரோ பென்சில் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் போட்டு நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து நீட்டாக இருக்கும். ப்ரஷ் பண்ணால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், க்ளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். காஜலுக்கு வந்து Lakme ஐகானிக் காஜல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே தான் நான் ஐலைனராகவும் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ காஜல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அதுவும் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி போடணும் அப்படின்றது. கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஸ்காராவும் வந்து Lakme தான். ஸோ யூஸ் பண்ண எல்லாமே Lakme அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ மஸ்காரா பார்த்திங்கன்னா நான் வந்து வேறு எந்த ஐலாஷஸும் வைக்க போகிறது கிடையாது. ஸோ இதில் நான் ஒரு ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத நான் இதில் சொல்கிறேன். எனக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஐலாஷஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருவேன், மஸ்காரா போட்டுருவேன். போட்டதுக்கப்புறம் அது மேலே பவுடர், நம்ம என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோமோ, நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பான்ஸ் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, காம்பேக்ட் பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அதை நீங்கள் வந்து மஸ்காரா போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுங்க. அந்த பவுடர் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோட்டை வந்து மஸ்காரா கொடுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு லேஷஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அது காம்பேக்ட் பவுடரே தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு எந்த பவுடரும் யூஸ் பண்ணல. இதே போட்டதுக்கப்புறம் நான் மறுபடியும் மஸ்காரா வந்து இன்னொரு கோட்டிங் வந்து போட போகிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. ஸோ பவுடர் போட்டதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் போடும்போது இன்னும் கொஞ்சம் லேஷஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வந்து எனக்கு அந்த மஸ்காரா வந்து ரொம்ப காலியாகிற ஸ்டேஜில் இருக்குது, அதனால் எனக்கு அந்தளவுக்கு திக்னஸ் தெரியல. உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெஷ் பீஸ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே திக்னஸ் தெரியும். இந்த அளவுக்கு இல்லை, இன்னும் சூப்பராகவே திக்னஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு லோயர் ஐஸில் வந்து லேஷஸ் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது, ஸோ சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப அதில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். அந்த லிப்ஸ்டிக்கோடைய ஷேடு என்னன்னு என்னால் கண்டிப்பாக படிக்கவே முடியல. நானும் உங்களுக்கு காட்டுறான்னு பார்க்குறேன், அது காட்டவும் முடியல. ஏன்னா அதுக்கு மேலே வந்து அவங்க ஏதோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த ஷேடு கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஆனால் இதுவும் வந்து லாக்மி தான், ஒரு ஸ்கின் கலரான லிப்ஸ்டிக்கு. அதை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரெட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மேக்கப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ கடைசியாக நான் வந்து பிந்தி வச்சுட்டேன், பொட்டு வச்சுட்டேன். ஸோ ஓவரால் என்னுடைய லுக் இப்படி தான் இருக்குது. சிம்பிளாக ஆஃபீஸ் போகிறது, சிம்பிளாக எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லுக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை எங்களிடம் இருந்து விடைபெறுதுங்க. லவண்யா. நன்றி, வணக்கம், பை பாய்.